உலகத்திலேயே தென்னாட்டுடைய சிவனுக்கு எந்நாட்டவர் இல்லை. தென்னாடுன்னா யாரு? தமிழ்நாடு. தென்னாட்டில் தான் சிவனே உருவானார். முதல்ல சிவங்கிற ஒரு சித்தன் தான், வேற யாரும் கிடையாது. இறைவனுக்கு நிகரான ஒரு சித்தன். இந்த தென்னாட்டுடைய சித்தன் தான் இன்னைக்கு உலகம் பூரா இருக்கிறாரு. உலகத்தில் 156 தேசத்தில் இருக்கிறாரு, எங்கேயுமே இல்லாத இல்லை. அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணியிருப்பாரு, எத்தனை ஆண்டு காலம் வாழ்த்திருப்பார் நினைச்சு பாருங்க. இறைசக்தியை பிடிச்சி அவர் எவ்வளவு பெரிய சக்தியை உருவாக்கியிருப்பார் சிவன். சிவங்கிற ஒரு தன்மை எது அப்படிங்கிறத காட்டிட்டு போயிட்டாரு. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் போடுறோம், ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறோம், ஒரு யூடியூப்பில் போடுறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு தமிழ்நாடு வரைக்கும் பரவும், இல்லைன்னா ஈரோடு வரைக்கும் பரவும், இல்லை ஒரு மாநிலத்துக்கு போவோம், அடுத்த பக்கத்து மாநிலத்துக்கு போவோம். உலகம் பூரா சிவலிங்கம், உலகம் பூரா கோயில், உலகம் பூரா இருக்குது. அது எப்படி உருவாக்கியிருப்பாங்க, எப்படி விளம்பரம் பண்ணியிருப்பாங்க? பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரகசியம். அப்படிப்பட்ட ஒரு சிவனை உருவாக்குனது யாரு? இறைவன் தான். அந்த இறைவன் யாரு? சிவன் தான். சிவங்கிறது யாரு? இதான் ஒரு வகையான சித்தர், இல்லாமல் உருவாகலை. இந்த மனித பிறவியிலிருந்து அவர் இருந்திருக்கிறார். இதுதான் உண்மை.